நம்ம பரமனுக்கு இப்பதான் கலாமாவோட உண்மையான சுயரூபம் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பரமனை ஏன் கலாமா இவ்வளோ தூரத்துக்கு நடிக்கணும், நம்மக்கிட்ட பொய் சொல்லணும், இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் யோசிச்சாலும் அந்த இடத்துலையும் நம்ம பரமன் இன்னொன்று யோசிக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணும்போது இளமதி கிட்ட அசோக் கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துலையே நம்ம இளமதி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ தூரம் கோவப்பட்டது இப்போவும் கோவப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம இளமதி மனசுக்குள்ளேயே நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை நம்பினதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு சென்னை வரைக்கும் வந்து இங்கே ஆதாரத்தையும் ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் பழனியை கையோட கோர்ட்டு வரைக்கும் சாட்சி சொல்ல கூப்பிட்டு வந்திருக்கா. இப்படி இருக்கும்போது எதுக்கு கலாமா இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம பரமன் யோசிக்கும் போது தான் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. கலாமா என்னதான் மனசில் வச்சுட்டு இருக்காங்க, என்னதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை இளமதி சொன்னாலே அசோகை கொலை பண்ணது கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஆதாரமாக அந்த மினிஸ்டர் பையன் சொன்ன வீடியோவும் காமிச்சதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது. கலாமாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஷத்தை குடிச்சு நடிக்கவும் செஞ்சாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ராமா பண்ணாங்க. இப்போ பழனி விஷயத்துல இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அசோக்கோட கொலையில் நம்ம இளமதி சொன்ன மாதிரி சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான ஆதாரத்தை நம்ம தான் என்னென்னு பார்க்குறது நல்லது. எப்போவும் நம்ம இளமதிக்கு துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம பரமன் இளமதிக்கு துணையாக இருக்கணுன்ற முடிவோட இளமதி மேலே அதிக பாசமும் காமிக்க போகிறாரு. தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் இனிமேல் நம்ம மறைக்கக்கூடாது, அவன் மேலே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் இனி இளமதி மேலே பாசம் காமிக்க போகிறாங்க. இங்கே நம்ம இளமதி மேலே பரமன் காமிக்கிற பாசத்தை பார்த்தா நம்ம கலாமாவுக்கு பரமன் இவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கானே, இவனோட நடவடிக்கையிலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட போகிறாங்க. இவங்க திட்டம் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பரமன் மனசில் என்ன இருக்குன்னு கரெக்டாக தெளிவாக நம்ம கலாமாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம கலாமா அசோக் கொலையில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கேட்ட கேள்விக்காக இவங்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும், நம்மளை இப்படி நம்பாமல் இருக்கக்கூடாது, அவனை ஏமாற்றணும், அவன் நம்மளை எப்பவும் நம்பணும் அப்படின்றதுக்காக இங்கே கலாமா விஷம் குடித்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பரமன் தன்னை சந்தேகமாக பார்த்ததையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனியை பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாவது பரமன் வருவான். ஏன்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் பரமன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் திடுதுப்புன்னு இங்கே சென்னைக்கு வந்திருக்கானா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவும் பழனியை பார்க்க போயிட்டாங்க. அங்கே பழனியும் எச்சரிக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாரு பழனி, ஏதாவது பரமன் கிட்ட ஏதாவது உண்மையை சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோ, என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் செஞ்சுட்டாங்க. அப்போதான் பழனியும் கலாமாக்கிட்ட, அம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நான் எப்படி அங்கே பரமன் கிட்ட உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கும் போது தான் அப்போ தான் பரமனும் வராங்க. பரமன் வந்ததை பார்த்ததுமே இங்கே பழனிக்கு என்னடா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எப்படி மாட்டி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம பரமன், இங்கே சென்னை வரைக்கும் நான் வந்தேன், உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பரமா, சரி பரமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம பரமனும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் பழனி, நீங்கள் எனக்கு ஆதாரமாக சாட்சி சொல்லணும் அப்படின்னு வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே அசோக் கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சாட்சி சொல்கிறதுக்கு உங்களை யாரை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கலாமா அங்கே வீட்டுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நினச்சது சரிதான், பரமனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இதுக்கு மேலே பரமன் சந்தேகத்தை நம்ம வளர்க்குறது நல்லா இல்லை. சீக்கிரம் இங்கே நம்ம அமைச்சரோட பொண்ணுக்கும் நம்ம பையனான சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ பரமனை ஒழிச்சு சீக்கிரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா திட்டம் போடுறாங்க. ஆனால் கலாமா என்ன தான் திட்டம் போட்டாலும் ஜெயிக்க போகிறது நம்ம பரமனோ இளமதி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம பரமன் கலாமாவோட உண்மையான முகத்திரையை கிழிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க சட்டப்படி ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிறாரு. பரமனும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக எதுக்கான ஆதாரங்கள்லாம் என்னென்ன வேணுமோ அதை அங்கே இருந்தே நம்ம கலாமாவுக்கு எதிராக திரட்ட போகிறாரு. இந்த இடத்துல நம்ம கலாமா இன்னொரு தப்பும் பண்ணுறாங்க. தன்னோட பையனான சித்தார்த்துக்கு
அமைச்சரோட மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் நம்மளோட அரசியல் வாழ்க்கை மேம்படும், இனி இந்த பரமனோட உதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த சித்தார்த் பண்ற வேலையினால கலாமா நினைச்ச மாதிரியே சித்தார்த்துக்கு அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. ஏன்னா அவங்க பண்ண பாவத்துக்கு தான் பிள்ளை மூலமா பலன் அனுபவிக்கணும்னு தலைவிதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும்? அப்படிதான் அமைய போகுது. ஏன்னா சித்தார்த் பண்ற ஒவ்வொரு தப்பும் அது பெருசாக போகுது. நம்ம கலாமாவோட கனவுலையே மண்ணள்ளி போட போகுது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போவாங்க. நம்ம சித்தார்த்து இப்போ நளினிக்கும் இடையில ஒரு நெருக்கம் உண்டாக போகுது. இந்த நெருக்கத்தினால இவங்க 2 பேரும் காதலிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லையும் மீறி போக போகுது. நளினி அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இளமதி மேலே பாசம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நளினியும் இளமதியும் இப்போ அக்கா தங்கி போல மாறிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல இங்கே சித்தார்த்தால் ஏமாற்றப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நளினி இளமதி கிட்ட சொன்னால் இளமதி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. அதனால கண்டிப்பாக சித்தார்த்தை என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறாங்க. இதுக்காக துணையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பரமன் தான் இளமதிக்கு துணையாக இருந்து இங்கே நளினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல மும்மரமாக இருக்க போகிறாங்க. ஆனால் இதை பிடிக்காத நம்ம கலாமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்தாலும் இங்கே பரமன் நம்ம இளமதியை விட்டு கொடுக்கக்கூடாது, அவளை சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பரமனும் இளமதி மேலே அதீத காதல் காமிக்கவும் நம்ம இளமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பரமனும் இளமதியை எப்படியாவது வெளியே இன்னைக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்மளாம் வாலண்டியராக கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டா, இதில் நீயா பரமா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனால் இங்கே அவள் மேலே வச்சுருக்க காதலையும் சரி அன்பையும் சரி இந்த இடத்துல நம்ம காமிச்சோம்னா கலாமாவும் நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசும் கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக நம்ம பரமனும் இளமதி கிட்ட பாசம் காமிக்காத மாதிரி கொஞ்சம் நடிக்கவும் செய்கிறாரு. நம்ம பரமன் இளமதி கிட்ட எவ்வளோ தூரம் பாசம் காமிக்கக்கூடாதுன்னு நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கலாமாவை ஏமாற்றணும்னு நினச்சாலும் கலாமா கரெக்டாக கண்டுபிடிக்க தான் செய்ய போகிறாங்க. இளமதியும் பரமனும் இப்போ நெருக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நம்ம கலாமாவுக்கு தெரிய போதா. ஆனால் இதனால நம்ம கண்டிப்பாக பரமன் மனசில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மேலே சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பரமனை இவ்வளோ தூரம் கெடுக்கிறது யாருன்னா இளமதி ஒருத்தியால் தான் இவ்வளோ தூரத்துக்கு பரமன் மாற. அப்போ இளமதியை நம்ம இல்லாமல் ஆக்கிட்டா நம்ம அசோகவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுவ. அப்படி இருக்கும்போது நம்ம இளமதி ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கலாமா இளமதியை குறி வைக்க போகிறாங்க. இளமதிக்கு நீ ஆபத்து வந்தால் நம்ம பரமன் எப்படி சமாளிப்பார்? அப்படியே இருந்தாலும் நம்ம இளமதிக்கு ஆபத்து வந்தால் அது கலாமா தான் எல்லாமே காரணம் அப்படின்ற உண்மையை நம்ம பரமன் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக நீ கலாமா அவ்வளோதான், அவங்க ஜோலியே முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் சூழ்நிலை வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த இடத்துலையும் இளமதியை விட்டு கொடுக்க மாட்டேன். இளமதி தான் எனக்கு எல்லாமே, அவள் தான் எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறவ. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட கிடைக்காத பாசம் என் இளமதி கிட்ட கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன பையன் சொல்லி வளர்த்ததெல்லாம் போய் தானம்மா என்னை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்களை எதிர்த்து பேச முடியாமல் உங்களை அம்மானு கூப்பிட்றது இங்கே மனசளவில் கூப்பிட்டேன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத எல்லார் முன்னாடியும் சொல்லும் போது அந்த இடத்துல நான் இருக்க தான் செஞ்சேன். எப்படிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைனா மட்டும்தான் இந்த பரமனே உங்களுக்கு கணக்கு தெரியும். அதே இடத்துல அங்கே எல்லாரும் உங்களுக்கு பையன் பரமனும் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு சித்தார்த் மட்டும்தான் தெரியுமாமா. அதாவது நீங்கள் பெத்த பையன் உங்கள் சித்தார்த் அப்படி மட்டும்தான் சொல்லுவீங்க. நான் எங்கேருந்தோ வந்தவன் தானம்மா, நான் உங்களுக்கு அடியாள் மாதிரி தானே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை தானே உண்மை அப்படின்னு சொல்லி தானே மற்ற எல்லாருக்கிட்டையும் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் சொல்ல போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் நான் எதுவுமே கண்டுக்கிறாம அமைதியாக இருந்தேன். ஆனால் அப்போ இருந்த பரமன் வேற, இப்போ இருக்கிற பரமன் வேற. நீங்கள் ரவுடியாகவும் அடியாளவாக நினச்ச இந்த பரமன் இப்போ அப்படி கிடையாது. இளமதியோட புருஷனா இளமதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையோ நீங்கள் பண்ண தப்புகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறவனாவும் நான் உறுதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் இங்கே கலாமா கிட்ட எதிராக சவாலும் விட போகிறாங்க. இனிமேல் நீங்கள் பார்க்குற பரமனே வேற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட போகிறாங்க. இதை கேட்டால் நம்ம கலாமாவோ ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, ஏன் நினைல இருந்துக்கிட்டே என்னோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே நீ என்னவே எதுக்கு துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கலாமாவும் கேட்க போகிறாங்க. இதை கேட்ட பரமன் ஏம்மா இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை அம்மான்னு சுற்றி வந்துட்டு சும்மா இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்தது ஏனே எனக்கு என்ன கூலி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் கேட்குறான். அந்த இடத்துல நான் இன்னமும் உழைச்சி தான் நான் சாப்பிட்ருக்கேன்.
உங்கள் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பேசாதீங்க. நீங்கள் போட்ட சாப்பாடுக்கு தான் நான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நன்றியுணர்வோட ஒரு நாய் மாதிரி இந்த வீட்டிலேயே கிடந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை நாய் தான் நினச்சிட்டு இவ்வளோ நாளாக வளர்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி நான் நாய் கிடையாது, ஒரு மனுஷன், அதுவும் உணர்வுள்ள மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை உணர்த்தது வேறு யாரும் இல்லை, என்னோட இளமதி தான். இனிமேல் நான் இளமதிக்காக மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப காலம் இல்லை. உங்களோட நாட்களை எண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் கலாமா கிட்ட சவால் விட போகிறாரு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோனா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.